வணக்கப்பட்டவர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும்னா நம்ம வாரத்தில் 7 நாளும் ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுமா, இல்லை வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நமக்கு போதுமா? இன்னொரு விஷயம் குழந்தைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் தெரப்பி போதுமா, இல்லை 2 மணி நேரம் தெரப்பி கொடுக்கணுமா அப்படின்றது முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு குழந்தைய டெய்லி நம்ம ஸ்பீச் தெரப்பிக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சரிங்களா? டெய்லி காலையில் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வாரத்தில் 6 நாள் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. சண்டே ஒரு நாள் அந்த குழந்தைக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்கும்னா, டெய்லி அந்த குழந்தை காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே நீங்கள் அறக்க பறக்க கிளம்புவீங்க. தெரப்பிக்கு போகணும், வா வா வான்னு இழுத்துட்டு போவீங்க. தெரப்பிக்கு போயிட்டு அங்கே 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ ட்ராவல் டைமு எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அங்கே போயிட்டு அந்த குழந்தைய தெரப்பி உட்கார வச்சு நீங்கள் அனுப்பி விட்டு செய்ய வச்சுட்டு நீங்கள் அழைச்சிட்டு வருவீங்க. வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு அந்த குழந்தை டிவி பார்க்கும், விளையாடும், கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை தூங்கிடும். ஸோ டெய்லி ரொட்டீன் இப்படி தான் உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. வாரத்தில் 6 நாள் நீங்கள் ஸ்பீச் தெரப்பிக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அந்த ஸ்பீச் தெரப்பியில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் இதையும் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு உள்ள தெரியலை, ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்னது, ஓகே என் குழந்தைன்னா டெய்லி ஸ்பீச் தெரப்பிக்கு அழைச்சிட்டு போகிறேன், கண்டிப்பாக என் குழந்தை பேசிடும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. ஆனால் வீட்டில் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே உங்ககிட்ட கிடையாது. இன்னொன்று சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரமும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இன்னொன்று அந்த குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஆனால் தெரப்பிஸ்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான், ஒன் வேர்டில் நிறைய பதில் வருது, குழந்தைகிட்ட எது கேட்டாலும் பதில் வருது அப்படின்னு தெரப்பிஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் உங்களுக்கு எந்த ப்ராக்ரஸுமே தெரியல. எப்படி பேச வைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி விஷயங்களை அவன் பேசுகிறான் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும், உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எந்த பாண்டிங்கும் இருக்காது இல்லையா? இப்போ உங்கள் குழந்தை உங்ககிட்ட பேசணும்னாக்கா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் இருக்கணும். அந்த பாண்டிங் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு இது புரியுது இது புரியலைன்றது உங்களுக்கும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்க முடியும். உங்கள் குழந்தை இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா என் குழந்தை கற்றுக்குவான் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாண்டிங்கே சுத்தரவா இல்லை, ஜஸ்ட் தெரப்பிக்கு மட்டும்தான் நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வர்றீங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க, அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, அந்த குழந்தை எப்படி உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்? ஜஸ்ட்டு ஒரு தெரப்பிஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசினா மட்டும் போதுமா? அது பத்தாதில்லை. நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா கூட, தாத்தா பாட்டி கூட, சித்தப்பா சித்தி, பெரியப்பா பெரியம்மா, அத்தை மாமா அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க கிட்ட அந்த குழந்தை பேசணும். நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க கிட்ட பேசணும். அது பேசுகிறத விட்டுட்டு ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட மட்டும் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் என்ன பிரயோஜனம்? ஓகே, இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்து பார்ப்போம். இப்போ உங்கள் குழந்தைய நீங்கள் அதே மாதிரி வாரத்தில் 6 நாள் நினச்சிட்டு போகிறீங்க. உங்கள் தெரப்பிஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் உள்ளே போய் உட்காடுறீங்க, என்ன நடக்குதுன்னு கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்களும் உங்களை அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் உட்காந்து கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கற்றுக்கிட்டாலுமே அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசணுன்ற விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா? குழந்தைக்கு டெய்லி நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைப்பீங்க, எவ்வளோ நாள் நம்ம கூப்பிட்டு போகிறோம்ல, தெரப்பிக்கு அடிச்சிட்டு போகிறோம்ல, அங்கே பண்ணுறது போதும், என் குழந்தை பேசிடுவான், அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அஸ் அ பேரண்ட் நார்மலாக எல்லாருக்குமே தோன்ற விஷயம் தான் இது. நம்ம நினைக்கிறோம்ல, குழந்தைய டியூஷனுக்கு அனுப்பிவிட்டால் நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை வீட்டில் அப்படின்னு. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ டியூஷனுக்கு அனுப்பிச்சி விட்டால் படிக்கிறதுன்றது அகாடமிக் வைஸ் ஓகே, குழந்தைக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ டியூஷனில் இன்னொரு தடவை சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த குழந்தை கற்றுக்கும். ஆனால் இது நீங்கள் ஒரு டியூஷன் மாதிரி நீங்கள் ஒரு தெரப்பி செஷன் கூட்டு போகிறது வருது பண்ணிங்கன்னா அந்த குழந்தை அங்கே மட்டும்தான் லேர்ன் பண்ணும். வீட்டுக்கு எதுவுமே இருக்காது, எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. ஸோ அப்போ அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய நீங்கள் வாரத்தில் 1 நாள் இல்லை வாரத்தில் 2 நாள் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் தெரப்பிஸ்ட் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சுச்சுவேஷனில் உங்கள் குழந்தை கூட நீங்கள் உட்காந்து தெரப்பி அட்டன் பண்ணுறீங்க செஷன். ஸோ அப்போ இந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றதை உங்களால் லேர்ன் பண்ண முடியும். இன்னொன்று, அந்த குழந்தைய லேர்ன் பண்ணுறதோடு இல்லாமல் நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுறதால அந்த ஐடியாஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று, வாரத்தில் 2 நாள் தெரப்பி இல்லை வாரத்தில் 1 நாள் தெரப்பி அப்படின்னோடனே நீங்கள் அலர்ட் ஆவீங்க. ஓகே, என் குழந்தைக்கு நம்ம 2 நாள் தான் கொடுக்குறோம், இல்லை ஒரே ஒரு நாள் தான் வாரத்தில் நமக்கு கிடைக்குது, அதை நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பீங்க. உங்கள் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் உங்களுக்கு கிடைக்கும்.
அவங்க ஈஸியாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குற விஷயத்த தெரப்பி செஷனில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குற விஷயத்த எலாபரேட் பண்ணி டீட்டெயில்டாக ஹோம் ட்ரைனிங் எப்படி பண்ணணுன்றது நீங்கள் தெரப்பிஸ்ட்டிட கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து பண்ணுறப்போ நிறைய அற்புதமான விஷயங்கள் வீட்டில் நடக்கும். குழந்தை கூட எப்படி பேசணும் அப்படின்ற முதல் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்குவீங்க. என்ன பண்ணால் என் குழந்தை என்கிட்ட வந்து உட்காருவான் அப்படின்றத நீங்கள் கற்றுக்குவீங்க. எப்படி சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு புரியும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ வாரத்தில் 2 நாள் இல்லை வாரத்தில் 1 நாள் தெரப்பி இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, குழந்தைய வெளியில் அழைச்சிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். டெய்லி ஒரே ரொட்டீனாக இல்லாமல் அந்த ரொட்டீன் மாறுறப்போ அந்த குழந்தைக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த குழந்தை வெளியில் கூட்டு போகிறப்போ அந்த குழந்தை நேச்சுரல் செட்டிங்கில் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். ரோட்டில் போகிறப்போ ஜஸ்ட் ஒரு வாக் போங்க, வாக் போகிறப்போ நிறைய விஷயத்த அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அதுக்கப்புறம் ஒரு மால் கூட்டு போங்க, அந்த மாலில் நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஊரில் அந்த வசதியே இல்லை அப்படின்னாக்கா சும்மா ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு, தெருமுனையில் இருக்கிற ஒரு கடைக்கு கூட்டு போங்க. அங்கே கொண்டு போய் குழந்தைக்கு என்ன வாங்க போகிறோன்றதை சொல்லி கூட்டு போங்க. என்ன வாங்கியிருக்கீங்கன்றதை வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தை கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு அழகான ஒரு பாண்டிங் டெவலப் ஆகும். அந்த பாண்டிங்கில் உங்கள் குழந்தை நிறைய விஷயத்த கற்றுக்க ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தைகிட்ட ப்ராக்ரஸை நீங்கள் சீக்கிரமாக பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஓகே, இப்போ யோசிங்க. நான் 3 சினாரியோ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு சினாரியோவில் என்ன நடக்குது, செகண்ட் சினாரியோவில் என்ன நடக்குது, தேர்ட் சினாரியோவில் என்ன நடக்குது. ஸோ இப்போ நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க, எது உங்கள் குழந்தைக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த 3வது தான் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கொஸ்டினுக்கு வந்து நான் ரிப்ளை டெஃபினட்டாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது சிச்சுவேஷன் நிறைய டைம் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். சில பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, நானே எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு, நானே எல்லாமே பண்ணணும்னா எதுக்கு தெரப்பிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் என்னை கேட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் தெரப்பிஸ்ட். ஒரு அம்மா நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். கூடவே சேர்ந்து அப்பாவோட சப்போர்ட்டும் வேணும். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. அப்பா அம்மா 2 பேரோட சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறப்போ குழந்தையோட ப்ராக்ரஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டாம். வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கிட்டையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு உட்காந்து குழந்தை வெளியில் இருக்கிறப்போ, ஸ்கூலுக்கு போயிருக்கப்போ உட்காந்து பிளான் பண்ணுங்கள். குழந்தைக்கு இதெல்லாம் நம்ம சொல்லித்தர போகிறோம், இப்படிலாம் நம்ம சொல்லித்தர போகிறோம். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ டெஃபினட்டாக நீங்கள் நிறைய சேஞ்சஸ் உங்கள் குழந்தைகிட்ட பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ 2வது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். குழந்தைக்கு 2 மணி நேரம் ஸ்பீச் தெரப்பி கரெக்டாக இருக்குமா, இல்லை அரை மணி நேரம் ஸ்பீச் தெரப்பி, 3/4 மணி நேரம் ஸ்பீச் தெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னு மனசில் வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய தெரப்பி செஷன்ஸ் எப்போவுமே 30 மினிட்ஸுக்கு மேலே கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா 30 மினிட்ஸுக்கு மேலே நம்ம கொடுக்கும்போது குழந்தைக்கும் நம்மளுக்கும் பேச்சு முடிஞ்சு போயிருக்கும். அம்மாவுக்கும் நம்மளுக்கும் தேவையில்லாத பேச்சுகள் நிறைய இருக்கும். அதாவது ஃபேமிலி விஷயத்தை ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் அப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம். பட் நாட் டியூரிங் த தெரப்பி டைம். ஓகேவா? நிறைய பாண்டிங் தெரப்பிஸ்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் இருக்கணுன்றது ஓகே, ஐ அக்செப்ட், ஐ அக்ரி வித் தட். ஆனால் அந்த பாண்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு தெரப்பி டைமில் நம்ம பண்ணக்கூடாது. தெரப்பி டைமில் குழந்தை கூட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். பேரண்ட் கைட் எப்படி பண்ணணும் குழந்தைய அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்டோட ட்ரைனிங் நம்ம என்ன பண்ணணுன்றதான் ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய பேரண்ட்ஸுக்கும் அதுக்கும் நிறைய பர்சனல் டாக் வந்து அந்த இடத்துல தேவை கிடையாது நமக்கு. ஸோ அப்போ வந்து 1/2 an hour அப்படின்றப்போ வில் பி வெரி சின்சியர். அந்த அந்த 1/2 an hour அன்டிவைடட் அட்டென்ஷன் அந்த குழந்தைகிட்ட நம்ம கொடுக்குறப்போ குழந்தைகிட்ட நிறைய விஷயத்த நீங்கள் சொல்லித்தரலாம். பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நான் பிலீவ் பண்ணுறது 1/2 an hour தெரப்பி. 1/2 an hourக்கு மேலே போக போக இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்னும் யார் யார் என்னென்ன சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ இன்னொன்று, குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு குழந்தைங்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 1/2 an hour தான் கவனிக்க முடியும். அதுக்கு மேலே அவங்களோட கவனிப்பு திறன் வந்து இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மளே காலேஜ் படிக்கிறப்போ கூட நமக்கு 18 வயசுக்கு மேலே தான் நமக்கு 1 hour செஷன் இருந்துச்சு இல்லையா? அந்த 1 hour செஷன்லேயே நமக்கு என்ன ஆகும்? கடைசி ஒரு 1/4 மணி நேரம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு அடல்ட்ஸாலேயே இப்போவே கூட இந்த வீடியோவே நான் ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் வீடியோ போட்டேன்னா யாருமே 2 மணி நேரம் வீடியோ பார்க்க மாட்டீங்களே. ஸ்கிப் பண்ணி எவ்வளோ போக முடியும், எவ்வளோ தள்ளி போகலான்னு ஃபார்வர்ட் பண்ணலான்ட்டு அப்படி தான் பார்ப்போம். நம்மளுக்கும் கவனத்திறன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு எப்படி 2 மணி நேரம் நீ உட்கார வச்சு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. ஸோ குழந்தைகளை ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் உட்கார வைக்கிற தெரப்பி சென்டர்ஸ் வேண்டாம்.
கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, குழந்தைக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, போ அப்படின்னு சொல்கிறாங்களா, போதும். இட்ஸ் மோர் தென் இனஃப். அதை வச்சுட்டு நீங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லித்தரலாம். டவுட்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் தெரப்பிஸ்ட்டை கால் பண்ணி கேளுங்க, மெசேஜ் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இன்ட்ராக்ஷனுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த தெரப்பிஸ்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன், கேட்டுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து தனியாக இன்ட்ராக்ஷனுக்குன்னு தேவையில்லை. தெரப்பி நடக்கும்போதே இதெல்லாம் நீங்கள் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். பெற்றோர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு என் குழந்தைக்கு வந்து இவ்வளோ வாரத்தில் 6 நாள் எனக்கு தெரப்பி கொடுக்க முடியலையே, வாரத்தில் 1 நாள் தான் நல்லா அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸு இனிமேல் கவலைப்பட வேண்டாம். வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அதே மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் தெரப்பி நம்ம குழந்தைக்கு தேவை கிடையாது. ஒரு அரை மணி நேரம் செஷன் இல்லை 3/4 மணி நேரம் செஷன் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம குழந்தைக்கு தெரப்பி தேவை கிடையாது. எது முக்கியம் அப்படின்னாக்கா அதை நம்ம கற்றுக்கிட்டு எப்படி வீட்டில் குழந்தை கூட நம்ம பேசுகிறோம், எப்படி குழந்தை கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், என்ன நம்ம தெரப்பி சென்டரில் கற்றுக்கிட்டோம், என் குழந்தை அதனால என்ன கற்றுருக்கு அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. அதுதான் நம்ம குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயம். ஓகே பெற்றோர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரிணி. நன்றி, வணக்கம்.